தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகள். சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 தொழிலாளர்கள் பலியான விவகாரம். தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். தேர்தல் முடிவுக்கு பின்னர் வேட்பாளர்களின் சொத்து விவரம் சரிபார்க்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல். புறாவுக்கு தாவைக்க வண்ணம் பூசப்பட்டதற்கு பீட்டா இந்தியா அமைப்பு எதிர்ப்பு. அரசியலுக்கு விலங்குகளை பயன்படுத்த வேண்டாம் என விஜய்க்கு பீட்டா அமைப்பு கடிதம். மாற்றத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் அமைதி புரட்சி செய்பவர்கள் என்றும் சமூக வலைதளத்தில் பாமக அன்புமணி பதிவு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி புதிய நோட்டீஸ். 9 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாநிலங்களவை செயலாளரிடம் 73 எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கினர். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை ஒட்டி ராகுல் காந்தி வாழ்த்து. பெண்கள் தலைமை தாங்கவும் அரசியலில் பங்களிப்பை வழங்கவும் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் பொன்னான வாய்ப்பை வழங்குவதாகவும் பெருமிதம். ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த ராகவ் சத்தா உள்ளிட்ட 3 எம்பிக்கள். மேலும் 4 எம்பிக்கள் விலக உள்ளதாக தகவல் வெளியானதால் டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வாக்குச்சாவடி வாரியாக சரிபார்ப்பு. முகவர்களுக்கு வழங்கப்பட்ட படிவம் 17C பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையுடன் மொத்தம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை விவரங்கள் ஒப்பீடு. தமிழ்நாடு காணாத அளவில் அதிக வாக்குப்பதிவு மூலம் தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய மக்களுக்கு விஜய் நன்றி. அரசியல் மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்து நொறுக்கியுள்ளனர் என அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ். சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாக தொடரப்பட்ட மனுவுக்கு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரித்ததற்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு. மக்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தும் போது ஜனநாயக அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என தலைமை நீதிபதி கருத்து. மேற்கு வங்க முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதம் திரிணாமுல் காங்கிரசின் வெற்றி வாய்ப்பை காட்டுகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். அந்தமான் கடலில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவு. தமிழகத்தில் திமுகவும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் மீண்டும் வெற்றி பெறும். தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் பரூக் அப்துல்லா நம்பிக்கை. அமெரிக்காவிலிருந்து 40% இந்தியர்கள் வெளியேற விரும்புவதாக கார்னகி எண்டோமெண்ட் நடத்திய ஆய்வில் தகவல். அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் சூழல், விலைவாசி அதிகரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரிப்பு. தெற்கு லெபனானில் உள்ள 2 நகரங்கள் மீது இஸ்ரேல் வாள்வெடி தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை அழித்ததாக இஸ்ரேல் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் AI மூலம் ஆள் இல்லாமல் இயங்கும் மின்சார சைக்கிளை உருவாக்கிய இளைஞர். எதிர்காலத்தில் டெலிவரி சேவைகள் மற்றும் ஸ்மார்ட் போக்குவரத்து துறைகளில் பயன்படக்கூடும் என எதிர்பார்ப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி.
பங்கு சந்தைகள் தொடர்ந்து 3வது நாளாக சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பென் டக்கெட்டிற்கு பதிலாக ரெஹான் ஒப்பந்தம். இங்கிலாந்து அணி நட்சத்திர தொடக்க ஆட்டக்காரர் பென் டக்கெட் தனிப்பட்ட காரணங்களால் விலகிய நிலையில் அறிவிப்பு.